ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ட்ரி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம். நம்ம மசாலாலாம் கம்மியாக சேர்த்து மிளகு பொடி அதிகமாக சேர்த்து செய்ய போகிறோங்க. நல்லா ஹெல்த்தியாக. வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்த்துடலாம். முட்டை மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வேகட்டும். முட்டையை வேக வச்சு எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு 2 பூண்டு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா ஃபுல்லாக எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. நான் வேக வச்ச முட்டையை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கவுத்தி சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலா ஃபுல்லாக உள்ளே நல்லா இறங்கி நமக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். நமக்கு சூப்பரான முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.